கோவை அருகே காளம்பாளையம் பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அங்கே முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்ட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், சொல்லுங்க, ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் குறித்து சொல்லுங்க. அவற்றை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்காக என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் சொல்லுங்க. நாம் தற்பொழுது காளம்பாளையம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஏராளமான தோட்டங்கள் உள்ளது. இதுல மேற்கு தொடர்ச்சி மலையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட யானைகள் அடிக்கடி தொந்தரவு செய்யப்படுவதாக ஒரு மாதத்திற்கு மேலாகவே இந்த தொந்தரவு ஏற்படுது என விவசாயிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நாம் தற்பொழுது தீத்திப்பாளையம் தோட்டத்தில் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 யானைகள் இந்த தோட்டத்தில் உள்ள பயிர்களை நாசம் செய்துள்ளது. அதே போல அந்த யானைகள் குட்டி யானை இருப்பதால் இந்த யானைகள் அங்கிருந்து செல்ல முடியவில்லை. அது இரவு வனத்துறையினர் பல்வேறு பட்டாசுகள் வெடித்தும் இந்த யானைகள் அங்கிருந்து செல்லவில்லை. இந்த ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை பார்க்க பொதுமக்கள் இந்த கோவை பகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் விரைந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது தோட்டத்து பயிர்களை நாசம் செய்ய இந்த யானைகள் வருவதால் விவசாயிகள் பல்வேறு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாம் தற்பொழுது விவசாயி இருக்கார், அப்படி கேட்போம். எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு இங்க? காலை நைட்டு ஊருக்குள்ள ரவுண்ட் வருது. ஒரு 20 யானை இருக்குது. தீத்துவளை ஐஎஸ்ஐ மலையில 20 யானைகள் இருக்குது. 20 யானைகளும் பொழுதுக்கு அங்க இருக்குது. பொழுது இறங்கினதுக்கு பிறகு பிரான்ச்சுல பிரிஞ்சு வந்துருதுங்க. இதுல நேற்றுக்கு கிட்டத்தட்ட அது 1 மாச காலம் இருந்தது. அதாவது பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கத்துல பிரிஞ்சு போயிருங்க. நேற்றுக்கு நைட்டு வந்ததுல 13 ஒரு குரூப் ஆகும், 6 ஒரு குரூப் ஆகும். ஒத்த யானை இந்த பகுதியில் இருந்து அந்த பக்கத்துல போயிடுது, 8 மணிக்கு பக்கம் போயிடுது. இதுல இந்த வடக்கு வந்ததுல இப்போ தீத்திபாளையம் அணை வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல ஜெயகேந்திரா நகர்ங்கிற இடத்துல ஒரு 3 யானை இப்ப நின்றுட்டு இருக்குதுங்க. அது இல்லாம 3 யானை திருப்ப ஐஎஸ்என் கோயிலுக்கே போயிடுது. 13 யானையே தாலியூர் மலைக்கு போயிடுதுங்க. அது போயிடுது, அதுக்கெல்லாம் போயிடுது. இதுக்கு இடம் தப்பி நின்றுட்டு போக முடியாம காலையில் வெடிச்சு போச்சுங்கிறதுனால 7 மணிலிருந்து இந்த ஜெயகேந்திர நகரில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்குது. அந்த வீட்டில் இருந்தவங்க வீட்டுக்காரங்க எட்டி பார்த்துருக்குறாங்க. பார்த்தோன்னா அவங்கள விரட்டிட்டு வந்ததில் சுற்றி மதில் சோறு இருந்திருக்கு. அந்த மதில் சோறு இடிச்சு போட்டு இன்னும் அது அங்கே நின்றுட்டு இருக்குது. ஆனால் இதனால விவசாயிகளுக்கு பூராமே வாழை, தக்காளி இந்த மாதிரி பயிர்கள் பண்ணியிருக்காங்க. பணப்பயிர்கள் எல்லாமே நைட் நேரத்துக்குள்ள எல்லாமே பெருத்த சேதம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. அதனால விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலையே உருவாயிட்டு இருக்குது. தற்பொழுது இந்த யானை குட்டிகளை பாத்தீங்கன்னா இந்த யானை குட்டிகள் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறதுனால வனத்துறையினர் பல்வேறு பட்டாசுகள் வெடித்தும் அது போகாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது. குட்டி யானை அங்க உள்ளதால வனத்துறையினர் மறுபடியும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. தற்போது அந்த யானை மிரண்டு போயிட்டு இருக்குது. இதை பார்க்க பொதுமக்கள் ஏராளமானவர் இங்க குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இன்று மதியத்துக்குள் இந்த காட்டு யானைகள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அழைத்து செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.